டாக்டர் அதே மாதிரி அப்போலாம் வந்து குடும்பத்துக்கு ஒரு 10 குழந்தை, 12 குழந்தை, 13 குழந்தைன்ட்டு ஈஸியாக பெற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் அங்கங்கே உருவாகிருக்கு. முன்னாடிலாம் வந்து இது வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கூட்டு போகிறதுக்கே நமக்கு டைம் பத்தாது. இன்றைக்கி என்னன்னா ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகிறதுக்கே டைம் பத்தலன்ற ஒரு ரேஞ்சில் வந்து இன்றைக்கி நிற்கிறோம் நம்ம. அது எதனால் டாக்டர் அந்த மாதிரியான சரி, இது சமீப காலத்துல? அப்படி இல்லை. இது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். குழந்தையின்மை வந்து தசரதன் காலத்திலேருந்தே வரலாற்றிலே இருக்குது. இருக்கு. இன்றைக்கி புதுசாக வரல. பல பேருக்கு வரலாற்றில் அரசர்களுக்கே குழந்தை இல்லை. இளம் வயதிலே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. மகாகவி பாரதி, ஆ. மகாத்மா காந்தியெல்லாம் 13 வயதில் திருமணம் பண்ணவங்க. ம். அப்புறம் கிட்டத்தட்ட அவங்க செக்ஸ் வாழ்க்கைன்றது 13 வயதுலேருந்து ஒரு பெண் மாதவிலக்கு நிற்கிற வரைக்கும் 50 வயது வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ நீண்ட காலம். இப்போ வந்து ஒரு பெண் திருமண வயதே சில நேரம் 25, 30, 35லாம் போய்கிட்டு அப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்தரிப்பு காலம் ரொம்ப குறைவாயிருது. ம். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் பெண்களுக்கு கருத்தரிக்கிறது 10-20% குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ம். ஸோ இப்போ பெண்கள் திருமண வயதும் தள்ளி போகுது. அதுக்காக முன்னால் பண்ணது சரின்னு சொல்ல வரல. அது ஒன்று காரணம்.